வந்து நான் ரொம்பவே பயந்து ஓட்டுவேங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இப்போ தான் பஸ் சிமுலேட்டர் ஏற்றுறீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த கேமில் இருக்கிற பஸ்ஸே வந்து அதுதான் அதை வச்சு அப்படியே விளாடுங்க. எனக்கு வேறு இதே ஓவராக பேச வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக வந்து நம்ம இந்த கேமிங் கான்செப்டுக்குள்ளே வந்துடுவோம். ரோடு வேறு செம்ம ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே லைட்டாக ஆக்சிலேட்டரை கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி கொடுத்து பார்த்தேன். ஏற்றம் போல இருக்குது. ஸ்பீடு கம்மியாகிடுது. ஆனால் ஸ்பீடு இவ்வளோ ஸ்லோவாக தான் ஏறாருங்க. நார்மல் ரோட்டில் இன்னும் ஸ்பீடு பயங்கரமாக ஏறும். இது கொஞ்சம் ஏற்றமாகறதுனால லைட்டாக வண்டி முக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி BS5 தான். அதனால் நம்மளுக்கு ஹேண்டிலிங் பவர் பற்றிலாம் கவலைப்பட தேவை. என்னதான் என்னதான் பெரிய BS6 BS3 BS4ன்னு பவர் ஸ்டேரிங் ஏகப்பட்டு இருந்தாலும் வளைவில் பிரேக் அடிச்சு தான் வளையணும். அப்போ தான் அந்த ஸ்டேரிங் அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். நானே பிரேக் அடிச்சு தான் வளைக்கிறேன். ஓ அதுக்கே பாருங்களேன் வண்டி எது வரைக்கும் முன்னாடி போகுதுன்னு. ஷெபா இங்கே என்ன ரோடு இந்த வளைவில் மட்டும் இந்த மேப் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவில் மட்டும் இப்படியே பண்ணி வச்சுக்கிறானுங்க. ரோடு